தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா என் பேர் வந்து டாக்டர் திவாகர் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். என்னோட ஒரு நடிப்பு திறமைய சமுதாயத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ. என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு பெரிய ஆக்டர் சார். ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இந்த மாதிரி திறமைகளை வளர்த்த இடம் சார். ஆக 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 கடைசியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதிக ஷேரிங்ஸ் சினிமா நடிகர்களை விட நம்மளுக்கு அதிக ஷேர்ஸ் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்காரு இல்லையா மதுரை, உங்களோட நாலேஜுக்கு முத கொண்டு என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ், என்னோட ஆக்டிங் வீடியோஸ் எல்லாம் போயிருக்கு. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா நாங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப பிஸியா இருப்போம் சார். படத்துக்கு அடிக்கடி போறது, யாரு டைரக்டர் ப்ரொடியூசர் அது மாதிரிலாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்கறா? எனக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படி எந்த மனம் சேரும் யார் கண்டா. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு சார். எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சீங்க? படங்கள் நிறைய பாக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க, எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சீங்க? பேசிக்காவே இயற்கையாவே கடவுள் கொடுத்த வரம். ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த ஆக்டர் மாதிரி நடிக்கணும், இவங்கள மாதிரி பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணி கிடையாது. இயற்கையாவே அந்த கலை இருக்கு. என்னால முடியலடா. போ 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 போடா. 1.5 hour ஆகும். ஸோ அங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க வீட்லயே ஏதாவது சின்ன பசங்க இருந்தா நான் அவங்களே கேமராமேனா மாத்திருவேன், அவ்வளவுதான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஸ்டாப். 1 2 3 4 5 டவுன். வர நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கலாம்? ஐசியூல பிசியோதெரபி மருத்துவர்களோட ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது நிறைய டாக்டர்ஸ்க்கே தெரியல. என்ன ஜோக்கா? சாரி, ஏன்னா உங்க வாய்ஸ்ல நீங்க பேசும்போது அப் டவுன் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சார் வாய்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. சும்மா எங்களுக்காக 2 வாய்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு நாள் என்னோட சீட்ல உட்காந்து பாரு, அதோட அருமை உங்களுக்கு தெரியும். நீங்களா யாருடா? திவாகர் ஒரு டாக்டர், ஒரு ஆக்டர், சிங்கர், மிமிக்ரி, ஒரு மல்டி டேலண்டான பர்சனா இருக்கீங்களா பிரதர்? சரி, ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க எங்களுக்கு. உள்ளாமலே யார் பார்த்தது? ஓ மை காட். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நெஞ்சோடுதான் பூ பூத்தது. இந்த விஷயம் எங்களுக்கு சும்மா நீங்க பண்ணி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி இது நியாயம் இல்லப்பா. டேய் குரா குரா. இது ரொம்ப சந்தோஷப்படுறேமா, ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல ரஜினிகாந்தே பொண்ணுங்களே கிண்டல் பண்ணாங்க. இல்ல யாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும் புல்லட்டு. அப்படி போடுற ஸ்டைலு, சிகரெட்டை போடுற ஸ்டைலு, யதார்த்தமா அதை பார்த்து ட்ரோல் பண்ணி அவர் பெரிய லெவல்ல போயிட்டாரு. இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத, போயிடு. நான் என்ன கேட்க வரேன்னா, என்னைக்காவது காயப்பட்டிருக்கீங்களா இதை பார்த்து கலாய்க்கிறது? அப்பெல்லாம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பெருசா எடுக்கு நவர்மா. என்ன ரீசன்னா, பட் என்னை பாக்குறவங்க எல்லாருமே நல்லா அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நான் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன், என்னவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா ஏமா அப்படி பார்த்துட்டீங்க, என்னமான்னு கேட்டேன். இல்லப்பா, ஒரு மகாலட்சுமி கலை உன் முகத்துல தெரியுது. எனக்கு மனசே கேக்கல. தமிழ் குடி மீன்ஸ் வேற எதையும் எய்ம் பண்ணி சொல்லல, தமிழ்நாட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியுதுன்றாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.